ஸ்டாண்டலோன் பிக்சர்ஸ் ஹேமந்த் நாராயணன் இயக்கத்தில் தமிழ் சினிமாவில் முதல் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் பேய் படம் மர்மர் வருகிற மார்ச் 7 முதல். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் வெற்றி நடை போடுகிறது. எப்பவுமே உங்களோட ஃபேஸோட ஃபியூச்சர்ஸ் எடுத்து கொடுக்கணும்னா 2 விஷயம் இருக்கு. ஒன்று ஐப்ரோ, ரெண்டாவது ஸ்கின் டோன் ஏற்ற மாதிரி போடணும்னா நீங்கள் இதை மட்டும் பார்க்கணும். பார்த்துட்டு லிப்ஸ்டிக் போட்டோன்னா உங்களுக்கு எது நல்லாயிருக்கோ கண்டிப்பாக பீச்சு. ஐப்ரோஸ் எடுக்கிறதோட ப்ளஸ் எல்லாத்துக்கும் தெரியறதில்ல, வலிக்குதுன்னே விட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவேன்னா, லைக் மஸ்காராவை 2 கோட்டிங் டபுள் ஷேடாக போட்டிங்கன்னா உங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா இது போட்டால் போதும். லிப் லைனர் போட பிடிக்கிறவங்க லிப் லைனர் வச்சுக்கலாம். மஸ்காரா மெயினாக இருக்கணும். காஜல் ஒன்று இருக்கும், பிறந்த குழந்தைங்களுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. பாசிப்பருப்பு அது யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒன்றா தண்ணி இல்லைன்னா ரோஸ் வாட்டர் இல்லைன்னா கர்டு இல்லைன்னா மில்க் வாட் எவர். ஆக்டர்ஸ்லேருந்து எல்லோரும் அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்டர்ஸ் த்ரிஷாவோட மெயினான ஒரு ஐட்டம் கடுக்காய். ஸ்கின் கேர்னு ஒரு ரொட்டீன் வச்சுட்டு போகல. நீங்கள் என்ன மாதிரியான ரொட்டீன்? தேங்காய் எண்ணெய் நல்லா மூச்சு விடணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு நல்லா காற்று வரணும். ஸோ நீங்கள் இப்படி போட்டு இப்படி மறைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூங்கும்போது என்ன டிஸ்டர்பாக இருக்க போகுது உள்ளுக்குள்ளே அது இல்லைன்னா இங்கே நீங்கள் என்ன போட்டாலும் வராது. மேக்கப் மென்டான்னு சொல்லி வெளியே சொல்லிட்டு நான் கொஞ்சம் கெத்தாக சொல்லிப்பேன். ஆனால் நான் மேக்கப் போட்டுக்கும் போதுனா ஏன் ஃபேஸ்க்கு மட்டும் செட் ஆக மாட்டேது. 12 ஸ்டெப் ரொட்டீன் 6 ஸ்டெப் ரொட்டீன் 12 ஸ்டெப் ரொட்டீன் டபுள் கிளென்சிங் நிறைய விஷயங்கள் போடலாம். ஓகே, இல்லைன்னு நான் சொல்லலை, போடலாம். சப்போஸ் அந்த மாதிரி பிராண்டடாக வேணும்னா எனக்கு லிஸ்ட்டே இருக்குது. நான் கீழே உங்களுக்கு கொடுக்கும்போது அட்டாச் பண்ணுறேன். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் விமன் இருக்காங்க. ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் தமிழ்நாடோட முதல் மேக்கப் மென்டார், அதுவும் டிரான்ஸ்ஜெண்டர்ஸில் டிரான்ஸ் விமனில் ஃபர்ஸ்ட் மேக்கப் மென்டார் இருக்காங்க. மிஸ் ஹர்ஷினி. ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நம்ம இப்போ உங்கள் மேக்கப் நீங்கள் மென்டார்ல, ஸோ இப்போ மேக்கப் சம்மந்தமாக ஒரு செஷன் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு மேக்கப் எல்லாருக்கும் தெரிஞ்சிடாது. எல்லாம் அவங்களுக்கு சூட் ஆகுன்றது நிறைய பேர் பார்ப்பாங்க. அது ரொம்ப அழகா இருக்கும், அந்த மேக்கப் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு சூட் ஆயிருக்கும். ஆனா அது எனக்கு சூட் ஆகுமா அப்படிங்கிற கொஸ்டின் எனக்கு வந்துடும். ஸோ அதுல சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. ஒரு விமன், ஒரு கேர்ள், ஒரு காலேஜ் கோயிங் கேர்ளா இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸ் கோயிங் விமனா இருக்கட்டும், வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் உங்ககிட்ட இருந்து இத்தினோண்டு மேக்கப் இது கொஞ்சமாக சட்டிலாக போட்டால் போதும், இந்த ப்ராடக்ட்ஸ் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுலாம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்? ஓகே, நீங்கள் எப்போவுமே உங்களோட ஃபேஸோட ஃபியூச்சர்ஸ் எடுத்து கொடுக்கணுன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஐப்ரோ, ரெண்டாவது லிப்ஸ்டிக்கோட இது ஒன்று இருக்கும். ஸோ பிகாஸ் ஒரு லிப்ஸ்டிக்கை போட்டுட்டு சும்மா நம்ம இது பண்ணாலே மேக்கப் போட்ட மாதிரி அந்த ப்ளஷிங் கொண்டு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துடும். அப்படின்னா டார்க்கான ஐப்ரோஸ் போட்டுட்டோம்னா நம்மளோட ஃபேஸை இன்னுமே கொஞ்சம் ரொம்ப போல்ட் லுக்கில் கொஞ்சம் காட்டும். ஸோ எந்த ஒரு ஃபீல்டில் இருந்தாலும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டஸ்கியாக இருக்கட்டும், எந்த ஒரு ஸ்கின் டோனாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மேக்கப் போடுறதுக்கு மேக்கப் போட்டால் நல்லா இருக்கணும்னு தோணணும். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் மேக்கப் போட்டால் ஐயோ எனக்கு ஃபேஸ் மேக்கப் போட்டாலே செட் ஆகாது. நான் மேக்கப் ஆர்டிஸ்ட், மேக்கப் மென்டார். ஆனால் என்னோடய ஃபேஸுக்கு போடும்போது நானே என்னை பண்ண முடியாது. எனக்கு மேக்கப் ஐயோ நல்லாவே இருக்காது. எங்கே போனாலுமே கண்மை போட்டுப்பேன், லிப்ஸ்டிக் போட்டுப்பேன், ஐப்ரோஸ் போட்டுப்பேன், அவ்வளோதான். நான் அந்த மிஸ்டேக் பண்ணேன். அதுலேருந்து நான் எப்படி கொண்டு வந்தேன்னா, நம்ம போடுறதை லைக் பண்ணி மனசார இங்கேருந்து போடணும். யார் போட்டாலும் அது அழகாயிடும். சரி, அது அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம பண்றதை நம்ம பிடிச்சி பண்ணணுங்கிறது அது மேக்கப்ல கூட இருக்கு. அஃப்கோர்ஸ் அதில் என்ஹான்ஸ் அழகாக பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் நினச்சிட்டே போட்டிங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. அது உள்ளே நினைக்கிறது தான் அது வெளியே கொண்டு வந்து காட்டும். நீங்கள் டல்லாக இருக்க நினச்சோன்னா இங்கே டல்லாக காட்டிடும். நீங்கள் உள்ளுக்குள்ளே நான் அழகாக இருக்க நினச்சினா அழகாக காட்டிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜஸ்ட் ஐப்ரோ பென்சிலாக இருக்கட்டும், ஒரு ஃபில்லராக இருக்கட்டும், ஐப்ரோ ஃபில்லராக இருக்கட்டும், வாட் எவர் உங்களுக்கு என்ன கடையில் இருக்கோ இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ, எனி பிராண்ட் ஐப்ரோஸ் இது பிராண்டட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றலாம் எதுவுமே கிடையாது. பட் சப்போஸ் பிராண்டடாக வேணும்னா பேக்கோட யூஸ் பண்ணிக்கலாம். ஐப்ரோ ஃபில்லர் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு கண்டிப்பாக வரணும். ஏன்னா இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் என்னென்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறாங்க, அது எவ்வளோ அஃபோர்டபுளாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் அஃபோர்டபுளாகவே சொல்கிறேன். ஸோ ஐப்ரோஸ் அது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எனி ஐஷோட பேலட் சப்போஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஐ மேஜிக்கோட
பேலட் ரொம்ப கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணிவிட்டு சும்மா லிட்டில் கொஞ்சமாக எடுத்து ப்ரௌன் கலரை வந்துட்டு நிறையா விஷயத்துக்கு யூஸ் பண்ணிட்டோம்னா இல்லை சட்டிலாக வேணும் கேட்குறவங்க மேக்ஸிமம் ப்ரௌன் யூஸ் பண்ணலாம். ப்ரௌன் வித் பிளாக், ப்ரௌன் வித் லைக் ப்ரௌன் சைடு போகலாம். போட்டுட்டு கீழே இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் ப்ரௌனா போட்டால் தான் அந்த ஐ லுக் கொஞ்சம் ஐஸை ஹைலைட் பண்றது நிறைய பேருக்கு இங்க பிடிச்ச விஷயம். அதுலயும் வந்து இந்த டஸ்கி விமனும் இருக்காங்க, மீடியம் டோன்டு இருக்காங்க, ஃபேட் டோன் இருக்காங்க. இவங்க 3 பேருக்கும் என்ன மாதிரியான மேக்கப் போடணும்? லிப்ஸ்டிக்ல இருந்து யூஸ்வலா எல்லாருமே வெளியே போறவங்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றது வந்து ஐ மேக்கப்லயும் லிப்ஸ்டிக்லயும் தான். அது இந்த ஷேட்ஸ்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ வந்து ஒரு டஸ்கி விமன், ஒரு மீடியம் டோன் அண்ட் ஒரு ஃபேட் டோன், இவங்களுக்குலாம் ஒவ்வொரு ஷேட் சொல்லுங்க. ஓகே, ஷேட் வந்துட்டு இப்போ உங்களோட மீடியம் அண்ட் ஃபேர் அப்படிங்கிறவங்க சிஸ் பியூட்டியோடது யூஸ் பண்ணலாம். பட் டோன் கன்சிலர் நம்பர் 2. ஓகே, அண்ட் இப்போ வந்துட்டு டார்க்காக இருக்கிற பட்சத்தில் நைக்காவோட ஆக்சுவலி நைக்காவோட இது வந்துட்டு 900 தான். சரி 699 799 அப்படி தான் இருக்கும். 800குள்ளே தான் இருக்கும். 700 ஐ திங்க் ஸோ. அந்த நைக்கா பிராண்டில் வந்து நம்பர் 13 and 14 இந்த ஷேட்ஸ் இருக்குல்ல. இப்போ ரெட் ஷேட்ஸ் சிலவங்களுக்கு சூட் ஆகும், சிலவங்க நியூட் ஷேட்ஸ் தான் வேணும்னு கேட்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த நியூட் ஷேட் செட் ஆகுதானே தெரியாது. அண்ட் வந்து இப்போ 2 டைப்பில் லிப்ஸ்டிக் போடலாம். ஒன்று காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி போடலாம், இன்னொன்று ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி போடலாம். ஸ்கின் டோன் ஏற்ற மாதிரி போடணுன்னா நீங்கள் வந்துட்டு இதை மட்டும் பார்க்கணும். பார்த்துட்டு லிப்ஸ்டிக் போட்டோன்னா உங்களுக்கு எது நல்லாயிருக்கோ கண்டிப்பாக பீச்சு. இப்போ உங்களுக்கு போடணுன்னா பீச் போடலாம், ரெட் போடலாம். ரெட்டுனா ரொம்ப டார்க்கான ரெட் இல்லை, ப்ரௌன் சட்டிலாக போடலாம். ஸோ அந்த மாதிரி பிங்க்கில் போடலாம், அந்த மாதிரிலாம் போடலாம். ஸோ லைட்டாக டார்க்காக டோனில் இருக்கிறவங்க வந்துட்டு ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ப்ரௌன் ஷேடு, அதுக்கப்புறம் வந்துட்டு மெஜந்தாலேயே டார்க்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலர்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்போஸ் ஐப்ரோஸ் எடுக்க முடியாதவங்க வந்துட்டு ஐப்ரோஸ் எடுத்து தான் என்னால் ஐப்ரோஸ் எடுக்கவே முடியல அப்படின்னா ஐப்ரோஸ் எடுக்கிறதோட ப்ளஸ் எல்லாத்துக்கும் தெரியறதில்ல, வலிக்குதுன்னே விட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவேன்னா லைக் மஸ்காராவை 2 கோட்டிங் டபுள் ஷேடாக போட்டிங்கன்னா உங்கள் ஐ டாமினண்ட்டாக கொடுத்துரும். ஐப்ரோஸை விட ஐயை டாமினன்ட் ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணுறப்போ அங்கே மொத்த இது அட்டென்ஷன் அங்கே போயிடும். லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா வந்துட்டு லிப்ஸ்டிக் கிட்ட போகும். லிப்ஸ்டிக்கை சட்டிலாக போட்டுட்டு ஐப்ரோவை வந்துட்டு நல்லா போட்டுட்டிங்கன்னா சப்போஸ் இங்கே எடுக்க பிடிக்காதவங்க அதை ட்ரை பண்ணி ஹைலைட் பண்ணி கண்ணை ஹைலைட் காமிச்சுன்னா உங்களோட பார்வை அப்படியே அங்கே மாறிடும். இப்போ வந்து காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க வந்து சர்டன் ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே போகிறப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக போகணும், ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வரணும்னு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா இது போட்டால் போதும். இது போட்டால் போதும் சொல்லிட்டேன். செட்டாஃபிலோட ஏன்னா செட்டாஃபில் சொல்கிறேன்னா எல்லா ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின்லேருந்து எல்லா ஸ்கின்னுக்கும் கொஞ்சம் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க இஃப் யூ வாண்ட் அப்படிங்கிற மாதிரினா. சம்டைம்ஸ் மேக்கப் பண்ணும்போது நான் சன்ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், மற்ற டைம்லாம் சும்மா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜஸ்ட் ப்ரைமர் வந்துட்டு இதாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைமர் மாய்ஸ்சரைசரை வந்துட்டு செட்டாஃபிலோடது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணாது, நமக்கு நல்லது பண்ணுதோ என்னதோ கெடுதல் பண்ணாது. ஸோ கொஞ்சம் க்ளோவிங்காக எடுத்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். பிகாஸ் எடுத்த உடனே நம்ம வந்துட்டு பிராண்டட் அப்படி இப்படின்னு வாங்கி போட்டு கொஞ்சம் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிக்க வேண்டாம். செட்டாஃபில் போட்டிங்கன்னா ஸ்கின் டேமேஜ் பண்ணாமல் இருக்கும். சில பேர் கன்சிலரே ஃபேஸ் ஃபுல்லாக போடுவாங்க, சில பேர் ஃபவுண்டேஷன் போட்டுட்டு கன்சிலர் யூஸ் பண்ணுவாங்க. 2 டைப் ஆஃப் ஸ்கின் டோன் இருக்குது. அதுக்குமே நம்ம வரணும். ஏன்னா யாருக்கு எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா. சோ வந்து இப்போ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் மட்டும் போதுமா? ஏன்னா எல்லாரும் லிப்ஸ்டிக் போட்டுருவாங்க. ஐப்ரோ ஒன்று வச்சுக்கோங்க, லிப்ஸ்டிக் ஆர் லிப் லைனர் போட பிடிக்கிறவங்க லிப் லைனர் வச்சுக்கலாம். மஸ்காரா மெயினாக இருக்கணும். காஜல் ஒன்று வந்துட்டு இருக்கும். நைக்காவோட காஜல் ரொம்ப சூப்பராக இருக்கும், பெஸ்ட் காஜலாக இருக்கும். நைக்காவோடது ரொம்ப நல்லாயிருக்கும். ஐலைனர் யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக எது வேணால் எனி ஸ்விஸ் பியூரோட ஐலைனர் ரொம்ப எப்படி சொல்கிறது வாட்டர் ப்ரூஃப் லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். மஸ்காரா இது, அதுக்கப்புறம் ஐ ஷேடோ பேலட் குட்டியாக ஏதாவது ஒரு நார்மலாக ஒரு ஸ்டேஷனரி ஷாப்பில் போயிட்டு இதுவே எனக்கு பெரிய லிஸ்டா இருக்கு. இல்ல பட் பிகாஸ் நம்ம என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும்ல. பிகாஸ் நான் வந்துட்டு அந்த மிஸ்டேக் பண்ணி நிறைய பேர் இருக்காங்க என்ன மாதிரி இருக்கவங்க ரொம்ப லேசி. மேக்கப்பே வந்து சரி பரவாயில்ல போடலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா they want to look fresh. எஸ், நான் பார்க்க வந்து ஓரளவுக்கு பிரைட்டாவாச்சும் தெரியணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு 2-3 ப்ராடக்ட்ஸ் போதும். அந்த ப்ராடக்ட்ஸ் போடுங்க, நீங்க பாக்குறதுக்கு நல்லாவே இருப்பீங்க. ஓரளவுக்கு வந்துட்டு அது இல்லைன்னா இங்கே நீங்கள் என்ன போட்டாலும் வராது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் தான். பிகாஸ் ஏன்னா ஸ்டார்டிங்லலாம் மேக்கப் போடவே எனக்கு பிடிக்காது. ஆனால் மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்லி பீத்திப்பேன், மேக்கப் மென்டான்னு சொல்லி வந்துட்டு வெளியே சொல்லிட்டு நான் கொஞ்சம் கெத்தாக சொல்லிப்பேன். ஆனால் நான் மேக்கப் போட்டுக்கும் போதுனா ஏன் ஃபேஸுக்கு மட்டும் செட் ஆக மாட்டேது, அது எல்லாத்துக்குள்ளேயும் உள்ள இருக்கும். ஆனால் ஒன்ஸ் வந்துட்டு நான் ஒரு செஷன் அட்டன் பண்ணேன், நம்மளோட இன்னர் பியூட்டியை வந்துட்டு எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு செஷன் அட்டன் பண்ணேன். அது அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஓகே எனக்கு வந்துட்டு ஓகே நம்ம சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு ஒரு நாள் என்னை அப்படியே கண்ணை மூடிட்டு மிரர் முன்னாடி நின்றுட்டு நான் ரொம்ப அழகாக இருக்கேன், மேக்கப் போட்டுட்டேன் அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் எடுத்து போடுற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு ½ hour 15 minutes ஆயிடுச்சு.
க்ளோ ஆகிடுச்சு, என்னோட அப்படியே இங்கே இருக்கிறது ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு, என்னோட மேக்கப் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் மேக்கப் போடலை. ஒரு டைம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணும்போது இன்னர் பியூட்டியை வச்சு நான் ட்ரை பண்ணும்போது ஐப்ரோஸ் மட்டும் தான் போட்டிருந்தேன், லிப்ஸ்டிக் மட்டும் தான் போட்டிருந்தேன். வீடியோ எடுத்த போதுமே எல்லாருமே என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டாங்கன்னா ஒரு துளி ஃபவுண்டேஷன் கூட போடல. இதுல என்ன இருக்குன்னா, நீங்க வந்து மேக்கப் போடுறீங்களோ இல்லையோ, உங்க மனசுக்குள்ள நீங்க அழகா நினைச்சாலே அழகா தான் இருப்பீங்க. ஆஃப் கோர்ஸ். ஆனா அது கொஞ்சம் எடுத்து கொடுக்கிறதுக்காக மேக்கப் பண்ணலாம், லைட் மேக்கப் இஸ் குட் பண்ணலாம். இப்போ வந்து நான் மேக்கப் போடுறேன் அதெல்லாம் ஃபைன், ஆனா மேக்கப்புக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ரெப் பண்ணணும். ஃபேஸ் நமக்கு இப்படி இருக்கணும், அப்பதான் அந்த மேக்கப் வந்து இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பேசிக் ப்ரெப் என்னது? மேக்கப்ல நிறைய மித்து இருக்கு. ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னா அதோட யூசஸ் சொல்லிட்டோம்னா அப்பாடா இந்த மாதிரி தான் பண்ணணும் போல அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஏமாந்துருவோம். ஏன்னா அது ஒரு பிஸ்னஸ் டெக்னிக் அவங்க பண்றது. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் ஒன்று சொல்லுவேன். என்னன்னா 2 ஆப்ஷன் வச்சுக்கோங்க. ஒன்று பச்சை பயிர் இருக்கு இல்லையா, வீட்டில் பச்சை கலரில் இருக்கும் இல்லையா, அந்த பயிரை நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் வெளியே போகிறீங்களோ எப்போல்லாம் டெய்லியும் யூஸ் பண்ணலாம். அது ஹெல்த்தி. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பாசிப்பருப்பு அது யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. அதை வந்துட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒன்றா தண்ணி இல்லைன்னா வந்து ரோஸ் வாட்டர் இல்லைன்னா கர்டு இல்லைன்னா மில்க் வாட் எவர் எது வேணா பிடிச்சது எது வேணா உங்களுக்கு வந்து பிடிக்கும்ல, தயிர் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க இல்லையா, தண்ணி போட்டாலே போதும், ரோஸ் வாட்டர் போட்டால் நல்லா இருக்கும். அது மாதிரி ஏதாவது ஒரு கூட மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்க. அது நல்லா ஸ்க்ரப்பர் ஓகேங்களா, நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு கழுவிடுங்க. அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் வந்துட்டு வேற எதுவுமே இல்லை. அடிச்சு மேக்கப் ப்ரிப்பரேஷன் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்போஸ் இன்னுமே வந்துட்டு என்னோட ஃபேஸ் கடுக்காய் பொடி இருக்கும் இல்லையா, கடுக்காய் பொடின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். எல்லா இந்த ஸ்டோரிலையும் நாட்டு மருந்து கடையிலேயே இருக்கும். அந்த கடுக்காயோட யூஸ் பண்ணுங்க. ஆக்டர்ஸ்லேருந்து எல்லாரும் அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. த்ரிஷா மட்டும் இல்லை எல்லாருமே, பட் அவங்களோட மெயினான ஒரு ஐட்டம் வந்துட்டு கடுக்காய். எவ்ரி ஆக்டர்ஸ் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம எடுத்த உடனே பிரைட்டாக காட்டுமா இல்லை ஃபேஸை ஹெல்த்தியாகவும் வச்சுக்கும், பிரைட்டாகவும் கொடுக்கும். ஹெல்த்தி நமக்கு வந்துட்டு ஒரு விஷயம் போடுற நம்ம எடுத்த உடனே பிரைட்டாக காய்ச்சி ஒரு விஷயம் டக்குன்னு நடக்குதுன்னா அதோட ட்ராபேக் 10 years கழிச்சு வந்து காட்டும். ஸோ இப்போ இருக்கிற இதில் வந்துட்டு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு நீங்களே எப்படி சொல்கிறீங்களா? நோ, நான் அதுக்காக வந்துட்டு எல்லா ப்ராடக்ட்டையும் சொல்லி இது பண்ணிட முடியாது. பட் நமக்குன்னு ஒரு மனசு இருக்கணும். ஏன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க இந்த டிப்பு, ஒரு நாள் யூஸ் பண்ணுறவங்கன்னா நம்ம என்ன ப்ராடக்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன லெவலில் வந்துட்டு பிஹெச் வேல்யூலேருந்து என்ன அளவுக்கு ட்ராபேக்னு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேக்கப்ஸ்லாம் போட்டு செட் பண்ணி அது இதுன்ட்டு ஏதாவது ஒன்று போட்டு மேட்ச் பண்ணிவிடுவோம். ஆனால் ரெகுலராக யூஸ் பண்ணுற பிள்ளைங்க, அதுவும் பொண்ணுங்களோட இது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்போ அதை நம்ம சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணுன்னா எல்லோரும் நிறையா இது யூஸ் பண்ணலாம், மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணலாம், அதில் இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம், அதில் எந்த ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி மட்டும் இல்லை, இது ரெகுலராக நாட் ஒன்லி மேக்கப், ரெகுலராக கடுக்காய் பொடி யூஸ் பண்ணலாம் அண்ட் தென் இது யூஸ் பண்ணலாம். இப்போ மேக்கப்லாம் போட்டு முடிச்சாச்சு, அதெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் கேர்னு ஒரு ரொட்டீன் வச்சுருப்போம்ல, நீங்கள் என்ன மாதிரியான ரொட்டீன்? தேங்காய் எண்ணெய் ரிமூவ் பண்ணுறதுக்கே ஆஃப்கோர்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் கிளினிக்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அதோட மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்ணுங்கள். கிளினிக்கோடது அது ரொம்ப ஓரளவுக்கு ஹெல்த்தி. ஏன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நம்ம பிராண்டடாக சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அப்படியே ஸ்டைலிங்காக இதை யூஸ் பண்ணுங்க அதை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா பிராண்டட் நேம்ஸ் அவ்வளோ தெரியும், அவ்வளோத்தையும் சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே மேம் அது சொல்லிட்டாங்களே, அப்போ நம்ம ஹாஷினி மேம் சொன்ன மாதிரி இது போட்டு பார்க்கலாம் அது போட்டு பார்க்கலான்னு. ஒவ்வொரு ஸ்கின்னும் சென்சிட்டிவ் ஸ்கின். ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைங்களும் வந்துட்டு அது அவங்களோட வச்சுட்டு இருக்க விதம் வேற. சில பேர் மேக்கப்பே போட வச்சிருப்பாங்க, சில பேர் ஸ்டார்டிங்லேயே பழக்கப்படுத்திடுவாங்க ஸ்கின்னை, மேக்கப் பண்ணி பழக்கப்படுத்திடுவாங்க. வந்து ஸ்கின் பழக்கமாயிடும். போக போக கண்டிப்பாக பழக்கமாகும். ஏன்னா பிகாஸ் ரெகுலராக பண்ணுறாங்களே, பழக்கப்படுத்தி வச்சிருப்பாங்க. பழக்கப்படுத்தாதவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஹெல்த்தியாக டிப்ஸ் சொல்லிட்டோம்னா அது ஓகேவா அப்படி இருக்கும். தேங்காய் எண்ணெய் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி அப்படியே மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சு டிஷ்யூ வச்சு ரிமூவ் பண்ணால் அதை விட பெஸ்ட்டான கிளென்சர் எதுவுமே இல்லை. ஆயில்னு வரப்போ நிறைய பேருக்கு இந்த ஆயிலி ஸ்கின்னும் இருக்கு, இந்த ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னும் இருக்கு. அவங்க வந்து ஆயில் கிளினிக்கோட யூஸ் பண்ணலாம், கிளினிக்கோட ரிமூவர் யூஸ் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் எடுத்து இப்படி போடலே ஃபுல்லாக வந்துடும், ஒரு ட்ராப் போதும், ஃபுல்லாக க்ரீமி மாதிரி இருக்கும். அந்த க்ரீம் எடுத்து இந்த பக்கம் அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லாக எடுத்துட்டோம்னாலே டிஷ்யூ வச்சு எடுத்தால் ஃபுல்லாக வந்துடும். இப்போ வந்து இது வந்து எல்லா ஸ்கின் டைப்பும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிளினிக்ங்கிற ஒரு விஷயத்தை. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நைட் டைம் ஸ்லீப் ரொட்டீனுக்கெல்லாம் எதனா ஸ்கின் கேர் அந்த மாதிரி எதனா இருக்கா? ஸ்லீப் ரொட்டீனுக்கு வந்துட்டு பிகாஸ் எனக்கு சொல்லிக் கொடுத்த மென்டர் நாங்கள் சொல்லிக் கொடுத்தபடி வந்துட்டு நம்ம ஸ்கின்னோட போர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் தான் நல்லா இப்போ நம்ம எப்படி மூச்சு நம்மளோட ஒவ்வொரு இதுவும் அது வந்துட்டு நல்லா மூச்சு விடணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்துட்டு நல்லா காற்று வரணும். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்படி போட்டு இப்படி மறைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூங்கும்போது என்ன டிஸ்டர்பாக இருக்க போகுது. ஏன்னா நம்மளோட பாடி வந்துட்டு ஃபுல் ரெஸ்ட் இருக்கும்போது நம்ம தூங்குறது வந்துட்டு நம்மளோட ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். நம்மளோட அடுத்த நாளைக்காகட்டும் நம்மளோட பாடியை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும், அடுத்த ப்ராசஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கும்போதுனா நீங்கள் ஃபேஸில் ஏதாவது போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்னா அதோட வேலை செய்யாமல் போயிடும்.
அப்போ என்ன பண்ணணும், நீ டெய்லியும் அதை போட்டு தூங்குற மாதிரியே ஆகிடும். சப்போஸ் ரொம்ப உங்களுக்கு இதானுச்சு ட்ரை ஆனிச்சுன்னா ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம். எனி ஒரு மாய்ஸ்சரைசர் மட்டும் லைட்டாக ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்து போட்டுக்கோங்க. ரொம்ப ஏன்னா நிறைய மித்து இருக்கு. 12 ஸ்டெப் ரொட்டீன் 6 ஸ்டெப் ரொட்டீன் 12 ஸ்டெப் ரொட்டீன் இந்த டபுள் கிளென்சிங் நிறைய விஷயங்கள் போடலாம். ஓகே, இல்லைன்னு நான் சொல்லலை, போடலாம். அதுவே வந்துட்டு இப்போ ரெகுலராக அஃபோர்ட் பண்ண முடியுமா எல்லா பிள்ளைங்களாலையும்? ஒரு 15,000 சேலரி வாங்குற பொண்ணு இருக்காங்க, 1 lakh சேலரி வாங்குறவங்க பிள்ளைங்க இருக்காங்க. இப்போ வந்துட்டு அந்த 15,000 வாங்குற பிள்ளைக்கு வந்துட்டு மந்த்லி 5,000 6,000 இதுக்கு செலவு பண்ணிட முடியுமா? ஸோ ரைட் அப்படின்ட்டு இருக்கும்ல. சப்போஸ் அந்த மாதிரி பிராண்டடாக வேணும்னா எனக்கு லிஸ்ட்டே இருக்கு, நான் கீழே உங்களுக்கு கொடுக்கும்போது அட்டாச் பண்ணுறேன். ஓகே, இல்லை இப்போ ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சப்போஸ் அந்த லிஸ்ட்டு நிறையா இருக்குது, என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற லிஸ்ட்டு நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து உங்கள் வேனிட்டியில் நீங்கள் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பீங்க, அது என்ன ப்ராண்டில் வச்சுருப்பீங்க, அதோட காஸ்ட் தெரிஞ்சுக்கலாமா? யா ஷியோர். இந்த ஒரு ஆரம், இந்த ஆரம்ல வந்துட்டு இந்த கலர்ல வந்து நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் இந்த ஆரம்க்கு என்கொயரி பண்ணியிருந்தீங்க. ஃபுல் பிரைடல் செட். ஆமா, எல்லாமே வந்து எல்லாமே இருக்கும். இது வந்து ஒட்டியானோ, கம்மல் வந்துரும், நெத்திச்சுட்டி வந்துரும், ஆஃப் ஆரம் செட். ஸோ இதோட ரேட் வந்து என்ன? காலேஜ் ஃபேன்ஸ் அதிகம், அவங்களுக்காகவே. பிரேஸ்லெட் லுக்ல இருக்கு வாட்ச். பிரேஸ்லெட் அண்ட் வாட்ச் 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் டபுள்ல வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதுதான் ட்ரெண்டிங். ஸோ இதில் மைல் டிசைனில் இருக்குது, பிளெயினில் இருக்குது, உங்களுக்கு ஃபேன்சி கம்மல். ஸோ பிங்க் கலர், அழகான பிங்க் கலரில் இருக்குது. இன்னுமே ட்ரெண்டில் வேணும்னாலும் இருக்குது. வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க, நிறைய கலெக்ஷன் அவைலபிள் இருக்குது. ப்ரைஸ்லைட்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது. ஸோ சில்வர்லேயும் அவைலபிள் இருக்குது, கோல்டுலேயும் அவைலபிள் இருக்குது. இது வந்து எலாஸ்டிக் தான், ஸோ அட்ஜஸ்டபிள் தான், யார் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட இதுக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஸோ இன்னுமே கொஞ்சம் லாங்கில் பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், டபுள் லேயரில். இதெல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கிக்கலாம். இதோட ரேட்டுமே கிட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியும், உங்கள் அம்மா கிட்ட கேளுங்க. ஸோ இதை நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்து எனக்கு வாங்கி வச்சேன். வச்சு காட்டுங்க காதுல. ஜஸ்ட் 199 மட்டும்தான். 199 இதுவா? யா, குர்த்திஸ் இருக்கு, பிளவுசஸ் இருக்கு. எதுவுமே நீங்க 1000 above புக் பண்றவங்களுக்கு ரெயின் டிராப்ஸ் பேங்கிள் ஃப்ரீ. சாரீஸ்க்கு பேரப் பண்ணி நிறைய பேர் சொல்லிடுவாங்க, எனக்கு 1 டசன் 2 டசன் எனக்கு சாரீஸ்க்கு பேரப் பண்ணி அனுப்பிடுங்கன்றவாங்க. ஸோ சாரியோட சேர்த்தே அனுப்பிடுங்க. எந்த பொட்டிக்லயுமே இவ்வளவுமே இருக்காது. பெரிய பெரிய பொட்டிக் கூட எடுத்துக்கோங்க, ஆரம்ஸ் வச்சிருப்பாங்க, சாரீஸ் வச்சிருப்பாங்க. ஆனா நாங்க எல்லாமே A to Z வச்சிருக்கோம். ஸ்டாண்டலோன் பிக்சர்ஸ் ஹேமந்த் நாராயணன் இயக்கத்தில் தமிழ் சினிமாவில் முதல் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் பேய்படம் மர்மர் வருகிற மார்ச் 7 முதல். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் வெற்றி நடை போடுகிறது.